My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. 12th standard முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும்னா தலை சிறந்த கல்லூரிகளில் படிக்கணும் அப்படிங்கறதா எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசையா இருக்கும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி அப்படிங்கறதா VIT வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது 4 கேம்பஸ் இருக்கு. மொத்தமா வெல்லூர்ல ஒன்னு இருக்கு, சென்னையில ஒன்னு இருக்கு. டோட்டலா 4 கேம்பஸ் இருக்கு. இந்த 4 கேம்பஸ்ல நீங்க ஏதாவது ஒரு கேம்பஸ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க செப்பரேட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட்லாம் மார்ச் தான். நமக்கு 2026 மார்ச் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. பொறுமையா ரெஜிஸ்டர் பண்ணலாம், எந்த அவசரமும் இல்லை. பட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, அண்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சு நம்ம எந்தெந்த மாதிரியான கோர்சஸ்க்கு போகலாம், இந்த காலேஜோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீட் அல்லது JEE அல்லது இன்ஜினியரிங் மாதிரியான வேற ஏதாவது கோர்சஸ் நான் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா எல்லா விதமான கோர்சஸையும் மிஸ்பா அகாடமியினுடைய யூடியூப் சேனலில் அதனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். VIT EEE ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங்கை உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்க பயாலஜி ஓரியன்டான இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்க எடுக்கணும், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான மெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணி எழுதலாம். மேக்ஸ் அண்ட் நீங்க வந்து பியூர் பக்கா இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பேப்பரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுலையுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறத இந்த வருஷம் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ டோட்டலா ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ எக்ஸாம், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரப்போகுது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொத்தமாக 6 ஸ்டெப் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண போறீங்க, அல்லது நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சைன் இன் பண்ணுறீங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். டெமோ வேணும்னா கமெண்ட்ல போடுங்க, நான் போடுறேன். என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். மொத்தம் 4 கேம்பஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று VIT வெல்லூர். VIT வெல்லூர்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த வருஷம் புதுசா எந்த கோர்சஸும் இல்லை. VIT சென்னையில புதுசா கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் டிகிரி சைபர் செக்யூரிட்டியில டுவல் டிகிரி நமக்கு வந்து ஆஸ்திரேலியா டேக்கன் யூனிவர்சிட்டியினுடைய 2 இயர்ஸ் இந்தியாவில் 2 இயர்ஸ் அங்கே அப்படிங்கிற மாதிரி டுவல் டிகிரியும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா VIT AP அண்ட் போபால் அப்படிங்கிற காலேஜஸ்லையும் கேம்பஸ்லையும் சில கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க அதை பார்த்துக்கலாம். அடுத்தது அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் காமிச்சிடுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ்ல 5 கொஸ்டின், ஆப்டிடியூட்ல 10 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இது வந்து நீங்க பக்கா இன்ஜினியரிங், கோர் இன்ஜினியரிங் நான் போறேன் அப்படின்னா யூ கேன் செலக்ட் திஸ் பர்டிகுலர் திங். இல்லை சார் நான் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் ஒருவேளை நீட் எனக்கு கிடைக்கலன்னா, மெடிக்கல் எனக்கு கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனா நான் வந்து இன்ஜினியரிங் வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பயாலஜியில் 40 கொஸ்டின்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 35 கொஸ்டின்ஸ், சேம் லைக் அதர் திங். ஸோ இதில் நீங்கள் 2 hours 30 minutesக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடத்த போகிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 2026 நீங்கள் 12th முடிச்சாலும் சரி அல்லது அதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலும் சரி, யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் திஸ் பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நீங்கள் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் பார்ன் ஆன் before and after 1st July of 2024 are eligible for VIT EEE. செலக்ஷன் கிரைட்டீரியா அதனுடைய பர்சன்டேஜ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸும் இந்த இடத்துல இருக்கு. மேபி நீங்க அந்த சப்ஜெக்ட்ஸுக்குரிய பிசிக்ஸ் சிலபஸ் எல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 கேம்பஸ் இருக்கு. நீங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போய்க்கலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் March 31st வரைக்கும் நமக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. April 28th May 3rd வரைக்கும் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்த போறாங்க. டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே டென்டேட்டிவ் தான். உங்களுடைய 12th போர்டு எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே என்னுடைய டீடைல் ஷெட்யூல் தான் அப்டேட் பண்ணிடுவாங்க, ரிவைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ரிசல்ட் வந்து 2nd week of May. அதுக்கப்புறம் 2nd week of Mayல இருந்தே உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். ஒருவேளை நீங்க VIT EEEல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பத்தின ஒரு அவேர்னஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இதை மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல, நிறைய டீம் யூனிவர்சிட்டியில செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. சில டீம் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு JEE மெயின்ஸ் மார்க்கையும் எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் JEE வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். நீங்க வந்து 12th போர்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கு.
பிகாஸ் மார்க் 12th மார்க்கையும் பார்க்குறாங்க இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும், நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் வாங்குற மார்க்கையும் பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால நீட்டு தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீட்டினுடைய மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதனால் பிளான் அக்கார்டிங்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் பல விதமான இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பற்றின வீடியோஸையும் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.